ஸ்ரீ குருபியோ நமக. என் பெயர் ஷெர்லின் ரைச்சல். நான் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. பன்னிரு ஆழ்வார்களின் 6வது ஆழ்வாரான மதுரகவி ஆழ்வாரை பற்றி வழங்கும் ஓர் சிற்றுரை. புண்ணியம் வழங்கும் பெருமை கொண்ட தாமிரபரணி ஆற்றங்கரையில் நம்மாழ்வார் பிறந்த திருக்குறுக்கூர் அமைந்துள்ளது. அதன் அருகே திருக்கோளூர் என்னும் மற்றொரு ஊர் உள்ளது. திருக்கோளூரில் சாமவேதத்தை படிக்கும் வைணவ அந்தணர் குலத்தில் கருடாழ்வாரின் அம்சமாக சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் மதுரகவி ஆழ்வார் பிறந்தார். மதுரகவி ஆழ்வாரின் பிறப்பும் அவரது ஆச்சாரியரான நம்மாழ்வாரின் பிறப்பும் அடுத்தடுத்த ஊர்களில் நடைபெற்றது சிறப்புக்குரிய நிகழ்ச்சியாகும். நம்மாழ்வார் எனும் சூரியன் தோன்றுவதற்கு முன் அருணாதேயம் போல் மதுரகவி ஆழ்வார் தோன்றினார். அவர் இளமையில் வேத சாஸ்திரங்களை பயின்றார். செவிக்கினிய கவி பாட வல்லவர். எனவே மதுரகவி எனும் பெயரை பெற்றார். திவ்ய தேச தரிசனம் செய்த இவர் இறுதியில் வடநாடு சென்று அயோத்தியில் தங்கினார். அங்கு இருந்தாலும் நாள்தோறும் தன் பிறந்த ஊரில் உள்ள திருக்கோளூர் பெருமானை நினைத்து தென் திசை நோக்கி வழிபட்டு வந்தார். ஒரு நாள் தெற்கில் ஒரு பேரொளியை கண்டார். தெற்கு திசையில் ஒரு அதிசயம் நடந்திருக்க வேண்டும் என்று எண்ணிய அவர் அதை காண வேண்டும் என்ற விருப்பத்துடன் உடனே அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அந்த ஒளியை தொடர்ந்து பயணம் செய்த அவர் திருக்குறுக்கூர் வந்து சேர்ந்தார். அங்கு ஒரு புளிய மரத்து கீழ் இருந்த நம்மாழ்வாரிடமிருந்த அந்த ஒளி வந்தது என்பதை அறிந்தார். மரத்தின் நிழலில் வீற்றிருந்த நம்மாழ்வாரை பார்த்து, ஐயா, நீங்கள் தான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். ஆனால் அவர் பதிலேதும் கூறாமல் மௌனமாக யோக நிலையில் இருந்தார். அவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று எண்ணிய மதுரகவி ஆழ்வார் அருகிலிருந்த ஒரு பெரிய கல்லை அங்கு எறிந்தார். அதனால் ஏற்பட்ட சத்தத்தால் கண்விழித்தார் நம்மாழ்வார். அடுத்த கணமே மதுரகவி ஆழ்வார் அவருடைய பாதங்களில் வணங்கினார். ஆழ்வார் அருளிய பாசுரம். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். தக்க சீர் சடக்கோப்பன் என் நம்பிக்கு ஆள் புக்க காதல் அடிமை பயனன்றே. நன்றி, வணக்கம்.